ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்ம சேனல்ல போடுற முதல் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சேனல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சேனல் எதை பற்றின வீடியோ போட போகிறோம், இது வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை பார்த்துட்டு இதை பார்த்தோன்னே உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை நான் நினச்சிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜை பாருங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு மைண்டில் என்ன தோணுது அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த முதல் இமேஜ் பார்த்தோம் இல்லையா, இதை பார்த்தப்போ நமக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும். செகண்ட் இமேஜ் பார்த்தப்போ இதை பார்த்தப்போ ஒரு ஃபீல் வந்திருக்கும். முதல் இமேஜ் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான இமேஜ், நிறைய பேர் அந்த மீம் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அது அப்படியே திடீர்னு உள்டாவா பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஸோ ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து இதுதான். இந்த முதல் இமேஜ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுல, அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணிருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் இமேஜ் பார்த்தப்போ ஒரு ஃபீல் இருக்கும். சிலருக்கு வந்துட்டு இதெல்லாம் என்ன, இது எப்படி நடக்க போகுதுன்னு தோணிருக்கலாம். பட் சிலருக்கு வந்து உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஹாப்பினஸ், லைட்டாக ஒரு சிரிப்பு வந்திருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களோட மைண்ட் செட்டையும் உங்கள் லைஃப்பையும் மாற்றுறதுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இந்த முதல் இமேஜ் பார்த்தப்போ ஒரு ஃபீல் வந்திருக்கும், ரெண்டாவது இமேஜ் பார்த்தப்போ ஒரு ஃபீல் வந்திருக்கும், ரெண்டாவது இமேஜ் பார்த்தப்போ ஒரு ஃபீல் இருந்துச்சுல, அது நம்ம லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி மாத்துறதுக்கான சேனல் தான் இது. ஓகேங்களா? ஸோ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ரெண்டாவது இமேஜ் பார்த்தப்போ நமக்கு ஒரு எமோஷன் வந்துச்சுல்ல, அந்த எமோஷன் வேணும் அப்படின்னா லைஃப்ல நமக்கு என்னெல்லாம் இருக்கணும்? ஸோ நான் மெட்டீரியலாக கேட்கல. சிலருக்கு வந்து ஐஃபோன் இருந்தால் சூப்பர், சிலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா சூப்பர், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல மார்க் வாங்கினா பிளேஸ்மெண்ட் ஆகினா சூப்பர், கல்யாணம் ஆனவங்களுக்கு வேலைக்கு போனால் சூப்பர், வீடு வாங்கினா சூப்பர், கார் வாங்கினா சூப்பர். ஸோ நான் அப்படி சொல்லலை, பொதுவாக சொல்லணும் எல்லாத்தையும். இப்போ உங்களோட ஆசைகள் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, கெரியரு, மணி, செல்ஃப் லவ். ஓகேங்களா? இந்த 6 தான். செல்ஃப் லவ் கூட இல்லை, இதெல்லாம் இருந்தால் செல்ஃப் லவ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த 5 விஷயம், இந்த 5 விஷயம் ஹெல்த் நல்லா இருக்கணும். ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா தான் ஹாப்பியாக இருக்க முடியும். ஓகேங்களா? என்னதான் காரு பங்களான்னு இருந்து நம்மளுக்கு ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா ஹாப்பியாக இருக்க முடியாது. வெல்த்து கண்டிப்பாக இருக்கணும். என்னதான் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருந்தாலும் சொத்து வேணும். வெல்த்னா சொத்துன்னு மட்டும் இல்லை, நமக்கு தேவைப்படுற சொன்னாலே அந்த ஐஃபோனு, காரு, வீடு அதெல்லாமே. ஸோ அது வேணும் அப்படின்னு தோணும். அதெல்லாம் வேணும்னா என்ன வேணும்? சரி ஓகே, இப்போ சிலருக்குலாம் வந்து பரம்பரை சொத்து இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சு அவங்க எவ்வளோ நாள் வேணால் வாழலாம். ஆனால் அவங்களும் கஷ்டத்துல தானே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த் இருக்காது, இல்லைன்னா மணி இருக்காது. ஸோ சொத்து இருக்கு, ஓகே, நான் சொத்தை வித்தா சாப்பிட முடியும், எனக்கு ஒரு இன்கம் வேணும்ல. ஸோ மணி. ஓகேங்களா? மணி வேணும்னா என்னது? கெரியர். ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு மணி நல்லா வரும், பட் அந்த கெரியர் பிடிக்காது. எனக்கு கூட ரீசெண்டாக ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க ஒருத்தங்க, அவங்க வந்துட்டு சவுதியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3 லட்சம் சேல்ரி. ஓகேங்களா? அப்போ வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க ஃபுல் எக்ஸ்பிளேஷன் சொல்லிட்டு, இந்த மாதிரி மேம் நான் 3 லட்சம் சம்பாதிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு நான் குரூப் 4 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நான் ஷாக் ஆகிட்டேன் நான். ஸோ தெரியும் எல்லாத்துக்குமே குரூப் 4 எக்ஸாம்னா எவ்வளோ, ஒரு 29,000 தான் வரும் அந்த அந்த ஜாப்ல ஆவரேஜா. ஓகேங்களா? இனிஷியலாக நான் சொல்கிறேன். எப்படி 3 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருந்தவங்கனால 29,000 சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து நான் எல்லாமே சம்பாரிச்சிட்டேன், சொத்து சேர்த்துட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். பட் என்னமோ எனக்கு அந்த என்னோட ஒர்க்கு ஃபிசிக்கலி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கில் எனக்கு ஹாப்பினஸ் இல்லை, எனக்கு அது ப்ரௌடாக இல்லை. லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா, செல்ஃப் லவ், ரெஸ்பெக்டாக இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம நினைப்போம் கெரியர் சூப்பராக இருக்குன்னா காசு வரும், காசு வந்தால் எல்லாமே வந்துடும் அப்படின்ட்டு. ஒரு விதத்தில் அது கரெக்டு தான். மணினால வந்துட்டு மணி இருந்துச்சுன்னா என்ன எவ்வளோ பொருள் வேணால் வாங்கலாம், செல்ஃப் லவ் வந்துடும். மணி இருந்தால் ஹெல்த்தை பார்த்துக்கலாம். ஏன்னா திருப்பி ஓட தேவையில்லைல்ல, ஹெல்த்தை பார்த்துக்கலாம், டைம் கிடைக்கும், ஹெல்த் வந்துடும். மணி இருந்தால் வெல்த் வந்துடும். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப் அதுவும் அப்படிதான். மணி இருந்துச்சுன்னா ரிலேஷன்ஷிப், இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை புது ரிலேஷன்ஷிப்னாலும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தா இது எல்லாமே இருந்துச்சுன்னா தான் ஹாப்பியாக இருக்க முடியும். நம்ம இப்போதைக்கு வேணா சொல்லலாம், எனக்கு வந்து ஃபோன் வேணும், எனக்கு வேலை கிடைச்சா நான் ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு இந்த சேலரி வந்தால் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ட்டு. பட் நீங்கள் வேலைக்கு போகிற ஆளுக்கு, இப்போ நானே வேலைக்கு போகிறேன் இல்லையா, ஸோ அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, நான் வேலை கிடைச்சிருச்சுல, அப்போ நான் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே அந்த வேலைக்கு போயிட்டே இருக்கலாம்ல. ஏன் அடுத்தடுத்துன்னு ஓடுறேன், ஏன் இவ்வளோ வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்குல்ல. ஸோ அதுதான். ஸோ இந்த 5ல் ஏதோ ஒன்று இல்லைன்னா கூட ஹாப்பியாக இருக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ அந்த முதல் இமேஜ்லேருந்து ரெண்டாவது இமேஜுக்கான ரெண்டாவது இமேஜில் வந்த எமோஷன் நம்மளுக்கு மாறணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஹெல்த்து, வெல்த்து, மணி, ரிலேஷன்ஷிப், கெரியர், செல்ஃப் லவ். ஓகேங்களா? இந்த 6 விஷயம் வேணும். 6 இருந்துச்சுன்னா தான் ஓகேங்க லைஃப் சூப்பராக இருக்குது, ஃபுல்ஃபில்டு, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லணும்னா என்ன வேணும்? நீ ஜெயிச்சிட்டே இருக்கேடா அப்படின்னா என்ன அர்த்தம்? கெரியரில் மட்டும் கிடையாது,
ரிலேஷன்ஷிப்ல, ஹெல்த்ல எல்லாத்துலயுமே தானே அர்த்தம். ஸோ நம்ம ஒரு ஃபியூச்சர் நினைச்சிட்டு இருப்போம். அதுல வந்து என்ன, எனக்கு ஹெல்த் நல்லா இருக்க கூடாது, ஆனா நான் நல்லா பெரிய கார் பங்களாவும் நினைக்க மாட்டோம். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறது தான் வந்து என்னது, ஹாப்பியான லைஃப். அந்த ஹாப்பி அப்படிங்கறதுக்காக தான் இத்தனையும் நம்ம தேடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 6 விஷயத்த எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்? இந்த 6 விஷயம் வந்து எனக்கு பர்ஃபெக்டா இருக்கு, சூப்பரா இருக்குங்கிறத தாண்டி இதுல எனக்கு எந்த குறையுமே இல்லைங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்காவது ரொம்ப மோசமா இருக்கவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த 6 விஷயத்துக்குள்ளேயே தான் நம்ம சுத்தி சுத்தி பேச போறோம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்டர்னலா உங்களை ஏதாவது பண்ண சொல்லுவோம்னா இல்ல, மென்டலி நம்ம வந்து சரியாயிட்டோம் அப்படின்னா, மென்டலி நம்ம எப்படி சொல்றது, ஹாப்பியா இருந்தோம்னா என்ன சொல்றது, எக்ஸ்டர்னலா வெளியும் வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கு தகுந்த சுச்சுவேஷன் தான் வரும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இப்ப சும்மா மனசுக்குள்ள சிரிங்களேன், ஏன் உதடு சிரிக்குது? ஸோ மனசுக்குள்ள தானே நீ சிரிக்க சொன்னேன். ஹாப்பியா மனசுக்குள்ள நினைச்சா ஏன் உதடு சிரிக்குது? நம்ம பாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்றது, ரியாக்ட் பண்ணுது இல்லையா? இப்ப நமக்கு தெரிஞ்சு உதடு சிரிக்குது, பட் மனசுக்குள்ள நினைச்சோடனே உதடு மட்டும்தான் சிரிக்குதா, மத்த பாட்டுலாம் அப்படியே இருக்கானா? நமக்கு தெரிஞ்சது உதடு சிரிக்கிறது, அது அது போக உடம்பு, மூளை, அதுல இருக்கிற செல்ஸ் எல்லாமே அந்த ஹாப்பியா மாறுறங்காட்டி தான் நம்ம உதடு சிரிக்குது. நம்ம மூளைக்கு அது போகுது, ஹாப்பியா மாறும், சிரிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம சிரிக்கிறோம். அதே மாதிரிதான் நான் சக்சஸ் நினைக்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்வோம். நான் வந்து என்னன்னா, டெய்லியும் ப்ரே பண்ணுங்க, ஃபேன்சி ஏஞ்சல் நம்பர்ஸ் பாருங்க, எப்படி சொல்றது, டெய்லியும் 10 டைம் நான் சூப்பர்னு எழுதுங்க, அது நடந்துரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. கடவுள் வந்து தருவாரு, யூனிவர்ஸ் வந்து தருவாரு, அந்த மாதிரி இந்த சேனல் இருக்கவே இருக்காது. ஸோ நான் இதை பத்தி எல்லாம் பேசணும்னு நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. கடவுள் வந்து தருவாரு, யூனிவர்சல் வந்து தரும், அப்படி நம்ம சேனல் இருக்காது. நான் இப்பவே ஃப்ராங்கா சொல்றேன். இதை பார்த்தோன்னே ஓகே மேம் வந்து சொல்ற ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்னா, எப்படி மாறுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், இது இப்படிதான், மணினா இப்படிதான், நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட மணி வருங்க அப்படின்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம்னா, ஓகே மேம் சொல்லிட்டாங்கல்ல, இது ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னே நமக்கு மணி வந்து யாராவது கொண்டு வந்து தருவாங்க அப்படின்னா அப்படி இருக்காது. ஓகேங்களா? நான் சொல்றதை நீங்க செய்வீங்க, ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க, ஹாப்பியா ஃபீல் பண்றங்காட்டி கான்ஃபிடென்ட் வரும், கான்ஃபிடென்ட் வரங்காட்டி வேலை செய்யணும்னு மோட்டிவேஷன் வரும், நம்மளை சுத்தி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஐடியா டிங்குன்னு மண்டையில வரும். ஸோ அந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பீங்க, திடீர்னு லேக்ஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த டே வெளியிருந்து பாக்குறவங்க, ஓ இவனுக்கு ஏதோ தெரியுது மேஜிக் அப்படின்னு நினைப்பான். ஏன்னா என் லைஃப்ல அது நடந்திருக்கு, இது என்னமோ பண்றா, எப்படி இப்படி டக்கு டக்குன்னு என்னமோ பண்றா அப்படின்னு தோணும். பட் உண்மை என்னன்னா, நான் தான் அதுக்கு வேலை செய்யறேன். பட் ஏன் அப்ப நீங்களும் அதே மாதிரி செய்யலாம்ல, ஏன் செய்யல அப்படின்னா, அந்த மோட்டிவேஷன், கன்சிஸ்டன்சி, அந்த மைண்ட் செட்டு இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள நமக்கு வர மாட்டேங்குது. நம்ம வெளியே நிறைய மோட்டிவேஷன் வீடியோல தேடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான், நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட் நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்து இதை பத்தி தான் இருக்கும். அண்ட் இது ரிலேட்டடா ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கெரியர், செல்ஃப் லவ், இது ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தியும் நம்ம ஃபியூச்சர்ல பேசலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன வீடியோ வரும் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த 6 இருந்தாலும் ஹாப்பியா இருக்கும், இந்த 6 பத்தியும் ஒரு லாங் வீடியோ நான் போடுறேன். இந்த 6 பத்தியும் லாங் வீடியோல பேசிக்கா நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, ஜாப் எனக்கு குறையா இருக்கு, அதுக்கு என்ன பண்றது, மணி எனக்கு குறையா இருக்கு என்ன பண்றது, வெல்த் எனக்கு குறையா இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில ட்ரிக்ஸ், நம்ம டெய்லி லைஃப்ல என்னெல்லாம் பண்ணணும், நம்ம என்ன தப்பு பண்றோம், இதெல்லாமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அடுத்து வர 6 வீடியோ ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கெரியர், செல்ஃப் லவ், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச இந்த 6 வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க, அப்படிதான் இருக்கும். அது போக சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்போம் நம்ம லைஃப்ல, நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா, இவ்வளோ நாள் நான் பப்ளிக்கா சொன்னதில்லை, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொன்னதில்லை, இருந்தாலும் இப்போ சொல்றேன். நான் வந்துட்டு இருக்கிறதுலே லைஃப்லயே ரொம்ப லோ லெவல்ல இருந்திருக்கேன். எனக்கு வந்து யாராவது ஒரு 1000 கொடுத்தாங்கன்னு வைங்களேன், ஃபேமிலியில பாவம் அது ஒரு 1000 அனுப்புனாங்க அப்படின்னா என்னோட அந்த 1 மந்த் ஜாலியா இருக்கும். அந்த 1000 வச்சு நான் ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த 1000 எனக்கு போதும். ஒரு ஹாப்பியா நல்ல வெஜிடபிள்ஸ் வாங்கலாம், நல்லா எப்படி சொல்றது, ஒரு 500 கொடுத்தாங்கன்னா 200 2 ட்ரெஸ் வாங்கலாம், ஹாப்பி லைஃப் சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஆள். ஸோ 1000க்கே அவ்வளோ ஹாப்பியா இருந்தேன் அப்படின்னா அப்ப நான் என்ன நிலைமையில இருந்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லெவல்ல இருந்தேன். இப்போ வந்து நான் மந்த்லி என்னால் ப்ரௌடாக சொல்ல முடியும் ஒரு 3 to 5 lakhs நான் ஏர்ன் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ கேட்டால் எனக்கு 5 lakh போதுமான இல்லை, எனக்கு 10 lakh வேணும், 30 lakh வேணும் அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ என் ஏஜ் வந்து கரெக்டாக 29. இப்போ என்கிட்ட வீடு இருக்கு,
ஒன்றுக்கு 2 வீடு இருக்குது, கார் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நல்ல கெரியர் இருக்குது, நல்ல பிஸ்னஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டியும் என்னால் கான்ஃபிடென்ட்டாக 200% சொல்ல முடியும். இப்போ எங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் இப்போ வந்து ரீசெண்டாக iPhone 17 Pro வாங்கினேன். ஸோ இதோட எல்லாத்தோட மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டோரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். இப்போ என் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வாங்கிடுவீங்களா அப்படின்னா அது கிடையாது. இப்போ என்கிட்ட இது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு என்னை 1 இயர் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக விட்டா இப்போ என்கிட்ட இருக்கிறத விட இன்டூ 10 என்னால் ஏர்ன் பண்ண முடியும், வாங்க முடியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் திங்ஸ் யார் வேணால் பிடுங்கிக்கலாம். ஆனால் என் மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு எனக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. ஸோ இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இதுதான் பண்ணணும், இப்படி தான் ஏர்ன் பண்ணணும், இப்படி தான் பண்ணக்கூடாது, மைண்ட் இப்படி தான் வச்சுக்கணும், எக்ஸ்டர்னல் திங்க் இவ்வளோ டைம் கொடுக்கக்கூடாது, ரிலேஷன்ஷிப்க்கு இவ்வளோ தான் எனர்ஜி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் கற்றுக்கிட்ட விஷயத்த வச்சு இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு என்னோட 0 பேலன்ஸ் பண்ணி வெல்த்து மணி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டாலும் ஹெல்த் மோசமானாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஸோ நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணும், அந்த கான்ஃபிடென்ட் தான் கிடைக்கும். என்னால் என்ன வேணால் முடியும், நான் ஜெயிச்சிட்டே இருக்கியேடா அப்படின்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி அந்த ஃபீல் வரும். கண்ணாடியை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க ஜெயிச்சிட்டே இருக்கியேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம சேனலோட பர்பஸ். ஓகேங்களா? வெல்த் பில்ட் பண்ணலாம். நாளைக்கு இப்போ நான் 17 Pro வாங்கலாம், அது பிடிக்காம போகலாம். அடுத்த மாதம் வேற வாங்கலாம், 2 வருஷம் கழிச்சு வேற வாங்கலாம். கோல்டு வாங்கலாம், அது நமக்கு அதோட வேல்யூ குறையலாம். அந்த வீடு வாங்கலாம், வீடு பிடிக்காம போகலாம், அது சேல் பண்ற சூழ்நிலை வரலாம். அதெல்லாம் வந்துட்டு நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் வந்து என் வீடியோனால உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் உருவாக்குற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி என்ன மாதிரியே உங்ககிட்ட இது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டா கூட இப்போ இவ்வளோ நாள் நம்ம சேனல்ல கத்துக்கிட்ட விஷயம், அதாவது இதுக்கு மேல கத்துக்கிற விஷயத்த வச்சு திருப்பி உங்களால் அதை ரீபில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியும், என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்லவும் முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மைண்ட் செட்டுக்கு உங்களை மாற்றுறது தான் நம்ம சேனலோட பர்பஸ். ஸோ வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னதுலேயே யாருக்காவது டவுட் இருக்கலாம், அது எப்படி இதை என்ன ஓவரா சீன் போடுற அந்த மாதிரிலாம் தோணலாம். ஸோ அந்த மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க, அதுக்கான ஆன்சரும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.